அனைவருக்கும் வணக்கம். சிறியதொரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு அதிதிகள் பக்கத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் பேச போகிறோம். குறிப்பாக இணையதளம் நிகழ்கால தொழில்நுட்ப யுகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த இணையவழி மோசடிகள் தொடர்பாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பான விழிப்புணர்வு என்பது நிச்சயமாக அனைவருக்கும் தேவையான, அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அது தொடர்பாக யாரிடம் கதைக்கலாம்? குறிப்பாக இணையவழி மோசடிகள் எப்படி இடம்பெறுகிறது, இதற்காக ஒரு நிறுவனம் இருக்கிறது, அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது, யாரெல்லாம் இதில் தாக்கம் செலுத்துகிறார்கள், குறிப்பாக இவ்வாறான மோசடிகளிலிருந்து நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்ள இப்படி எங்களுக்கு எழுகின்ற அத்தனை விடயங்களையும் நிகழ்காலத்தில் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதேனும் ஒரு வகையில் ஒரு குறுந்தகவல்களாக இருக்கலாம், அல்லது நாங்கள் அதிகமாக பயன்படுத்துகின்ற சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம். இதிலிருந்து வருகின்ற ஏதேனும் ஒரு செய்தி, அல்லது இதனை கிளிக் செய்தால் உங்களுக்கு இப்படியான ஒரு பரிசு கிடைக்கும், அல்லது இந்த விண்ணப்பங்களை நீங்கள் நிரப்பி அனுப்பினால் உங்களுக்கு நாங்கள் இத்தனை லட்சம் ரூபாய் தருகிறோம் என்கின்ற ரீதியில் மக்களை இலகுவாக கவரக்கூடிய வகையில் எவ்வாறெல்லாம் அவர்களை ஈர்த்து அந்த மோசடிகளுக்குள்ளே கொண்டு செல்லலாம் என்கின்ற ரீதியில் பலர் இதையே ஒரு தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நவீன தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி என்பது எப்படி சாதகமாக இருக்கிறதோ அதனுடைய இன்னும் ஒரு பக்கம் தான் இந்த பாதகம். இதை தனி நபர் அல்ல, ஒரு குழு அல்ல, அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆபத்துக்களிலிருந்து எப்படி நாங்கள் எங்களை பாதுகாக்கலாம், அல்லது இவ்வாறான ஆபத்துக்களை எப்படி நாங்கள் இனம் காணலாம், இதற்கான அமைப்புகள், குழுக்கள் எப்படி அவர்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள், இலங்கையில் எந்த அமைச்சுக்கு கீழே இவ்வாறான ஒரு அமைப்பு செயற்பட்டு கொண்டிருக்கிறது, அவர்களுடைய தொழிற்பாடுகள், வகிபாகங்கள் என்ன என்கின்ற ரீதியில் உங்களுக்கு இந்த சைபர் தாக்குதல் தொடர்பாக எழுகின்ற அத்தனை கேள்விகளுக்காகவும் இந்த இணையதள முடக்கம், அதே நேரத்தில் ஹேக்கிங் என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயங்களில் இருக்கின்ற பல்வேறு பாடதூரமான விடயங்கள் என அனைத்து விடயங்களையும் தான் இப்பொழுது உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதற்காகத்தான் நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு என்கின்ற ரீதியில் ஸ்ரீலங்கா கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெடினஸ் டீமினுடைய மிக முக்கியமான ஒரு விசாரணை அதிகாரியான அர்ஷத் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசி நாங்கள் பல விடயங்களை தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய வேலை பளுக்களுக்கு மத்தியிலே வருகை தந்திருக்கிறீர்கள். மிக முக்கியமான ஒரு விடயம், அதாவது நான் கூறியது போல ஸ்ரீலங்கா கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெடினஸ் டீம், சர்ட் என்று கூறுவார்கள். ஸ்ரீலங்கா சர்ட் என்றால் என்ன? வணக்கம் ஜூட். நான் முதலாவது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அதாவது உங்கள் தொலைக்காட்சிக்கு எங்களை அழைத்தமைக்கு எங்களுக்கும் ஒரு பங்கு வகிக்கின்றது. அதாவது உங்களுக்கான மக்களுக்கான விழிப்புணர்வு ஆலோசனைகளை, அறிவுறுத்தல்களை எங்கள் சேட் நிறுவனத்தின் மூலமாக வழங்க முடிகின்றதை பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் சொல்லும்போது, அதாவது எங்களுடைய சேட்டின் ஆரம்ப கட்டமாக நாங்கள் ஒரு அறிமுகத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சேட்டுன்னு சொல்லும் பொழுது இலங்கை கணினி அவசர கால தயார்நிலை குழு, அதாவது ஸ்ரீலங்கா சேட்டுன்னு சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அதாவது அது 2006ஆம் ஆண்டு தாபிக்கப்பட்டது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2006ஆம் ஆண்டு சொல்லும் பொழுது இலங்கையில் டிஜிட்டல் மயமாக்கம் அது ஒரு அடிமட்ட தளத்திலிருந்து வளர்ந்து கொண்ட ஒரு காலம். அதாவது தனியார் துறையாக இருக்கலாம், அரசாங்கத்துறையாக இருக்கலாம், மக்கள் மத்தியிலாக கூட இருக்கலாம். அந்த சந்தர்ப்பங்களில் டிஜிட்டல் மயமாக்கம் உட்புகப்பட்டு வந்து கொண்டிருந்தது. இவ்வாறான கட்டத்தில் தனியார் துறைக்கோ அரசாங்கத்துக்கோ பொதுமக்களுக்கோ அதனை எவ்வாறு பாதுகாப்பது, அது டிஜிட்டல் மயமாக்கத்தின் விளைவுகள் அதை எப்படி உபயோகிப்பது என்று பல்வேறுபட்ட பிரச்சனைகள், தீர்வுகள், வழிகாட்டல் என்பவற்றைக்கு ஒரு நிறுவனம் என்றொன்று தேவைப்பட்டது. பொதுவாக சொல்ல போனால் நாட்டினுடைய சைபர் ப்ரொடெக்ஷன், இணைய பாதுகாப்பு என்பதற்கு ஒரு நிறுவனம் தேவைப்பட்டது. இவ்வாறான தேவைப்பட்டத்தின் கீழ் ICTA அதன் கீழ் நிறுவப்பட்டது தான் 2006ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சேட், அதாவது பாதுகாப்பு அமைச்சின் இது நிறுவப்பட்டது. பின்னர் 2019 அல்லது 2020 ஆண்டு காலப்பகுதியில் தகவல் தொழில்நுட்ப அமைச்சின் கீழ் இது செயற்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக சர்ட் மிக முக்கியமான ஒரு சேவையை இப்பொழுது இலங்கைக்கு ஒரு தேவையான விடயங்களை நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வாறான விடயங்களை நீங்கள் சவால்களாக எதிர்கொள்கிறீர்கள்? பொதுவாக சொல்லப்போனால் சேட்டுன்னு சொல்லும்போது மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்கிறது என்றால் சோஷியல் மீடியா சம்பந்தமாக, அதாவது சமூக வலைத்தளம் சம்பந்தமாகத்தான் ஒரு பார்க்குற நிறுவனமாகத்தான் அவங்க நோக்குகிறார்கள். ஆனால் உண்மையாக சொன்ன போனால் சேட் என்பது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சைபர் ப்ரொடெக்ஷன், அதாவது இலங்கைக்கு முற்றுமுள்ளதான பாதுகாப்பு வழங்கும் ஒரு நிறுவனமாக செயற்பட்டு கொண்டு வருகிறது. ஆகவே இவ்வாறான எங்களுடைய நிறுவனம் சோஷியல் மீடியா என்ற ஒரு பக்க விடயத்தை மட்டும் நோக்காமல்
அதாவது சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லும்போது அதாவது அதில் நிறைய விடயங்கள் வரும். ஃபோரன்சிக் சம்பந்தமாக உதாரணம் நீங்கள் திரைப்படத்தில் கூட பார்த்துருக்கலாம், ஒரு ஹார்ட் டிஸ்க் உள்ளது, பெருவிரல் அடையாளம் அல்லனா ஒரு சிசிடிவி கேமரா, அது போன்ற விடயங்கள், அதாவது தரவுகள் அளிக்கப்பட்டிருந்தால் எவ்வாறு திரும்ப பெறுவது, அதுதான் ஃபோரன்சிக்ஸ் என்று சொல்வார்கள். அவ்வாறான விடயங்கள், அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த அந்த விடயங்களை பாதுகாக்கிற அதற்கான விடயங்களை வழங்குகிற ஒரு நிறுவனமாகவும் சேவைகள் ஒன்றாக எங்களுக்கு அமைகிறது. அதோடு வந்து எங்களுடைய ரிசர்ச் அண்ட் பாலிசி, கொள்கைகள் மற்றும் தீர்வுகள் இல்லைனா வந்து அதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளல் அப்படியான ஒரு சேவையும் இருக்கிறது. அதோடு அப்ளிகேஷன் செக்யூரிட்டி அண்ட் இன்சிடென்ட் ஹேண்டலிங் டீம், அதுக்கு கீழ் தான் சோசியல் மீடியா என்ற அந்த விடயம் வருகிறது. இப்போ அதுக்கு கீழ் தான் சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான இணையதளம் ஹெக்கா செய்யப்பட்டிருக்கலாம், ஏதாவது வைரஸ் விடயங்களாக இருக்கலாம், அதே மாதிரி சோஷியல் மீடியா சம்பந்தமான பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி விடயங்களுக்கு தான் இந்த இன்சிடென்ட் ஹேண்டலிங் டீம் அல்லது அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டீம் என்று வருது. அதோடு வந்து நெட்வொர்க் டீம் என்று வரும். நெட்வொர்க் சம்பந்தமாக வலையமைப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது கம்பெனியோ தனிப்பட்ட அரசாங்க ரீதியாக விடயங்கள் அப்படி இருந்தால் கூட அதற்கான தீர்வுகளை, பிரச்சனைகளுக்கு அவங்க உதவிகளை வழங்குகிறார்கள். அதோடு முக்கியமான விடயம் என்னவென்றால், பொதுமக்களுக்கு எங்களுடைய ஒரு சேவையாக வழிகாட்டல்களை, கலந்துரையாடல்களை, ஆலோசனைகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கோம். அது வந்து ஒரு சமூக விழிப்புணர்வாக இருக்கலாம், பாடசாலைகளில் விழிப்புணர்வாக இருக்கலாம். இதே போன்று நாங்கள் மீடியாக்கள், ஊடகங்களின் ஊடாக விழிப்புணர்வை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இவ்வாறான எண்ணிலண்ணா சேவைகளை நாங்கள் நாளாந்தம் வழங்கி கொண்டு தான் இருக்கிறோம். குறிப்பாக நீங்கள் ஒரு விசாரணை அதிகாரி, உங்களுடைய வகைபாகங்கள் என்ன? ஆமாம், நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் எங்களுடைய சேவைகளில் பல விடயங்களை நாம் சொன்னோம். அதில் ஒன்று தான் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி அண்ட் இன்சிடென்ட் ஹேண்டலிங். அதில் தான் நாங்கள் வந்து ஒரு அங்கமாக இருக்கிறோம். இப்போ சோஷியல் மீடியா இன்சிடென்ட் ஹேண்டலிங் என்று தான் அதில் எங்களுடைய சேவைகள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக சொல்லப்போனால், மக்களுக்கு சமூக வலைத்தளம் ஊடாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதோடு சைபர் கிரைம் என்றும் வரும். அது நான் பின்னர் அதை விவரிக்கிறேன் எவ்வாறு அது வேறுபடும் என்று. சமூக வலைத்தளம் ஊடாக வரும் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஃபேஸ்புக்காக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், இருக்கலாம். நிறைய அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அந்த வலைத்தளனூடாக வருகிறது. அதாவது ஹேக் செய்யப்பட்டு இருக்கிறது, ஃபேக் அக்கௌண்ட் உருவாக்கப்பட்டு இருக்கிறது, என்னுடைய புகைப்படத்தை போட்டு இப்படி நடந்திருக்கிறது. அது அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நாங்கள் சமூக வலைத்தளம் ஊடாக ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்குகிறோம். அது ஆலோசனை எவ்வாறு வழங்குகிறோம் என்றால், உங்களுக்கு தொலைபேசியினூடாக, மின்னஞ்சல் மூலமாக அல்லது எங்களுடைய காரியாலயத்துக்கு நேரில் வந்து கூட அதற்கான சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு சைபர் கிரைம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதாவது அதில் வலைத்தளம் சம்பந்தமாக ஹேக் செய்யப்பட்டு முதல் மோசடி, அதை நான் பின்னர் விவரிக்கிறேன். இவ்வாறான சைபர் கிரைம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எவ்வாறு உங்களை பாதுகாப்பது, நீங்கள் எவ்வாறு தயார் நிலைப்படுத்தி இருப்பது, அவ்வாறான விடயங்களுக்கும் உங்களுக்கு நாங்கள் சேவை வழங்குகிறோம். குறிப்பாக சமூக வலைத்தளம் தொடர்பாக நீங்கள் பேசியதால் அதிலிருந்து என்னுடைய கேள்வியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக இந்த சமூக வலைத்தளங்களில் நீங்கள் அதிகமாக சந்திக்கின்ற அல்லது உங்களுக்கு வருகின்ற புகார்கள் என்றால் எம்மாதிரியான புகார்கள் எல்லாம் வரும்? அதாவது சாதாரணமாக எங்களுக்கு புகார்கள் வருகின்ற போது கூடுதலாக, அதாவது எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 1500 தொடக்கம் 2000 அழைப்புகள் வருது. அதாவது தொலைபேசி அழைப்புகள் மாத்திரம். இதில் ஃபேஸ்புக் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது என்றது ஒரு அன்னளவாக 600 கம்ப்ளைண்ட் வருது. அதோடு போலி கணக்கு, ஃபேக் அக்கௌண்ட் என்று சொல்கிறோம், அது ஒரு 300-400. இதையும் தாண்டி புகைப்படத்தை வெளியிடல், அச்சுறுத்தல் மேற்கொள்ளல், அப்படி பல இன்னலன்ன அந்த விடயங்களும் வருது. இவ்வாறு மொத்தமாக ஒரு 1500-2000 மாதிரியான அந்த பிரச்சனைகள் சமூக தலைத்தூடாக, அதுவும் ஃபேஸ்புக்கினூடாக வருது. இதையும் தாண்டி நான் பின்னர் அதை விவரிக்கிறேன் எவ்வாறு தனிப்பட்ட ரீதியில் பிரச்சனைகள் வருதென்று. ஃபேஸ்புக்கையும் தாண்டி எங்களுக்கு அதாவது பண மோசடி சம்பந்தமாக டெலிகிராமுனூடாக குறுஞ்செய்திகள் கூட வருகின்றது. அதாவது இல்லைனா ஜாப் ஸ்கேம்ஸ் என்று சொல்லுவாங்க, இல்லைனா வந்து வெளிநாட்டுக்கு நாங்கள் உங்களை அனுப்புகிறோம் என்று சொல்லி பண மோசடி. அதோடு இன்னும் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கு பிரபல்யமான கருத்தை கொண்டு
அவர்கள் ஸ்கேம் இல்லைனா வந்து மோசடிகளை மேற்கொள்வார். உதாரணமாக சொல்ல போனால் உங்களுக்கு தெரிஞ்சது டன்சல், அதாவது சகோதர மொழி ஆட்கள் வழங்கப்படுகின்றது. அந்த டைமில் என்ன சொல்கிறாங்கன்னா டேட்டா ஃப்ரீ டேட்டா அப்படின்றது அவங்க வழங்குவாங்க என்று சொல்லி குறுந்தகவல் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ அவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க. அப்போ இதை நீங்கள் கிளிக் செய்ததன் மூலம் உங்களோட தனிப்பட்ட தரவுகள் அது பின்னர் விவரிக்கக்கூடிய விடயம் அது அவ்வாறான விடயங்கள் அவங்களுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி வந்து நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் சம்பந்தமான விடயங்கள், அதாவது உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும், அது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து வேறு விடயமாக கூட இருக்கலாம். உங்களுடைய வங்கி கணக்குகள் விடயங்கள், அதாவது ஓடிபி கோடை கேட்டு வரும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இவை தொடர்பாகவும் நான் பின்னால் சில கேள்விகளை அதெல்லாம் விவரிக்கக்கூடிய ஒரு விடயங்கள். அதே மாதிரி முக்கியமாக சொல்ல வேண்டியது ஒன்று தான் இன்றைய உங்களுக்கு தெரியும் தேர்தல் காலகட்டங்கள். இப்போ தேர்தல் காலகட்டங்களில் வந்து இந்த 2-3 வாரங்களில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலையிலேயே பிரசித்தமாக இருக்கின்ற விடயத்தை கொண்டு தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. சில விண்ணப்பங்களை கோரியிருந்தார்கள், அது அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயம். சரியாக அதே தேர்தல் ஆணையத்தினால் வெளியிடப்பட்ட அந்த விண்ணப்பம் போன்றே ஒத்ததாக அது இருந்தது. இது தொடர்பான புகார்களும் உங்களுக்கு வந்திருக்கு. அதாவது அவங்க சொல்றாங்க என்னன்னா அது வந்து குளோனிங் இல்லைனா வந்து அதே போல போலியான இணையதளத்தை உருவாக்குவது. இதில் 2 விடயங்களை அவங்க டார்கெட் பண்ணி அனுப்புவாங்க. அதாவது ஜாப் சம்பந்தமாக உங்களுக்கு இப்படி தேர்தல் விடயங்களுக்கு ஜாப் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறோம், உங்களுடைய விடயங்களை எங்களுக்கு தாருங்கள். அதே போன்று சில நேரங்களில் இப்படி வேலைவாய்ப்பு தருகிறோம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் எங்களுக்கு செலுத்த வேண்டும். அப்படி செலுத்துவதுக்கு அவங்க கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை கேட்பாங்க. அப்போ நீங்கள் அதை கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்த முற்றுமுழுதான பணமும் அவங்களுக்கு சூறையாடுவதற்கு வாய்ப்பாக அமையும். அதோடு அடுத்த விடயம்தான் தரவுகளை சூறையாடுவது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது இதுக்கு முன்ன ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னதாக போலியாக போலீஸோ தேர்தல் ஆணைக்குழு விசாரணை என்று சொல்லி வீட்டுக்கு வந்து அண்ண மாதிரி அது வந்து ஃபிசிக்கலி இருக்கிற கிரைம். அதே போன்று இவங்க என்ன செய்கிறாங்கன்னா உங்களுடைய தேர்தல் சம்பந்தமான தரவுகளை எங்களுக்கு வேண்டும், அதை சரிபார்த்து கொள்வதற்கோ அப்ளை பண்ணுறதுக்கோ, அப்போ தான் உங்களுக்கு எலெக்ஷன் போடுறதுக்கு அனுமதி வழங்கப்படும். இப்போ அதை நம்பி இவங்களோட முழுமையான டீட்டெயில்ஸை வந்து வெப்சைட்டில் கொடுக்குறாங்க. அவங்க அப்போ கொடுத்தீங்கன்னா அவங்களோட முற்றுமுழுதான டீட்டெயில்ஸும் அந்த மோசடிக்காரோட கையில் போகிறதுக்கு வாய்ப்பு. இதனால் அவங்க பல மோசடிகளுக்கு அதை பாவிக்கலாம். குறிப்பாக 2014-15 ஆண்டு காலத்திலிருந்தே ஒவ்வொரு வருடமும் இது தொடர்பான இந்த இவர்களுக்கு வருகின்ற அந்த புகார்களினுடைய எண்ணிக்கை என்பது 1000-ஐ கடந்து சென்று கொண்டிருக்கிறது. 2000ஆம் ஆண்டிற்கு பிறகு இப்பொழுது நாங்கள் 2024ஆம் ஆண்டு இருக்கிறோம். இந்த குறிப்பிட்ட 6 மாதத்திலும் உங்களுடைய இந்த சர்ட் நிறுவனத்திற்கு வந்த புகார்களின் எண்ணிக்கை என்பது பல்லாயிரக்கணக்காக மாறி இருக்கிறது. நீங்கள் கூறியது போலவே ஒரு மாதத்திற்கு ஆயிரக்கணக்கான அழைப்புகள் வருகிறது, புகார்கள் வருகிறது. இதற்கான தீர்வுகளை வழங்குவதற்கு எம்மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறீர்கள்? ஆமாம், நான் பொதுவாக சொல்ல போனால் வந்து இதற்கான ஒவ்வொரு விடயங்களை பொறுத்து அந்த தீர்வுகள் மாறுபடும். அதாவது ஃபேஸ்புக் ஹேக் செய்யப்பட்டோ போலியான கணக்கோ அது சோஷியல் மீடியா சம்பந்தமாக இருந்தால் அதை அவர்கள் வந்து மின்னஞ்சல் மூலமாகவோ அழைப்பின் மூலமாகவோ ஏற்கனவே நான் கூறிய பிரகாரம் எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்தோ தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது ஒரு ஃபேஸ்புக் ஹேக் செய்யப்பட்டிருந்தால் நாங்கள் முதலாவது அவங்களுக்கு வழங்குறது என்னென்னா, நீங்கள் உங்களுடைய கணக்கு சம்பந்தமான பாதுகாப்பை எப்படி நீங்கள் மேற்கொள்வது மற்றும் இந்த விடயத்தை எப்படி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவது. அதாவது ஹேக் செய்யப்பட்டிருந்தால் போலி கணக்கு உருவாக்கப்பட்டிருந்தால் முதலாவதாக அவங்களுக்கு உங்களுடைய நபர்களுக்கோ பக்கத்தில் இருப்பவருக்கோ தெரியப்படுத்த வேண்டும். இல்லைன்னா வந்து அவங்க அது உண்மையான நபர் தான் என்று சொல்லி அதன் மூலம் அவங்களுடைய தரவுகளை கொடுக்கலாம், ஒரு வீடியோ கால் கூட எடுக்கலாம், காசு கூட அனுப்பலாம். அது அடுத்தது வந்து இன்னும் ஒன்று இருக்குது, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்குது. அதாவது ஃபேஸ்புக் சம்பந்தமாக வேண்டால் அதை நிரப்பி அதன் ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு அனுப்புறது. அடுத்தது உதாரணமாக டிக்டாக் என்று சொல்லலாம். அதாவது சில நேரங்கள் வருவார்கள், எங்களுடைய ஃபோனில் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கு, எங்களுக்கு செக் பண்ணிக்கொள்ளணும். இப்போ அந்த சந்தர்ப்பங்கள் நாங்கள் ஃபோனை எடுத்து அதை பார்த்து சரி செய்து இல்லைனா ரிசெட் செய்து கொடுப்போம். அதோடு வந்து சில சந்தர்ப்பங்களில் வந்து
டெலிகிராமாக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம், அதே போன்ற விடயங்களில் வந்து நாங்கள் அதற்கான வேறு வேறு லிங்க் இருக்குது, இல்லைனா விண்ணப்பிக்கிறதுக்கு முறைகள் இருக்குது. அந்த முறைகளில் வந்து அவங்களையும் நாங்கள் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்றதை தெரியப்படுத்துவதோடு எங்களது சார்பாகவும் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தை நாங்கள் முறைப்பாடு செய்து அவர்களுக்கான அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பாக அமைகிறது. இதையும் தாண்டி பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது சொல்லப்போனால் பாடசாலை மாணவர்கள் அல்லது சிறுமிகள், அதாவது 18 வயதுக்கு கீழ்பட்டவர்கள், இவ்வாறான பிரச்சனைகள் வரும்போது மற்றவர்களை விட நாங்கள் இது வந்து கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு விடயம். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய மனநிலையை நாங்கள் முதலில் சமப்படுத்த வேண்டும். அதாவது அவர்கள் பெனிக்காக இருப்பார்கள், மென்டலி ஹெரஸாக இருப்பார்கள். இப்போ அதில் நாங்கள் அவர்களுடைய இப்படி பிரச்சனை இல்லை, நாங்கள் இது செய்வோம். அதாவது சொல்லப்போனால் சோஷியல் மீடியா வழிகாட்டலையும் போன்று, அதாவது கவுன்சிலிங் என்ற ஒரு அந்த பாகத்தையும் நாங்கள் கொடுப்போம். ஏன்னா வந்து அது முக்கியம் அவங்களுக்கு. இல்லைனா வந்து சிறு வயதுன்றதால வேறு விபரீத நடவடிக்கை எடுக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தின் போது எங்களால் முயன்ற தொழில்நுட்ப உதவிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதோடு இன்னும் ஒன்று இருக்குது, பெண்கள் மற்றும் சிறுவர்கள் அமைச்சு இல்லாட்டி பாதுகாப்பு சில அவங்களுக்கு தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்குமாறு விண்ணப்பிப்போம். அதோடு சிஐடி சைபர் கிரைம் நிறுவனத்துக்கும் நாங்கள் தெரியப்படுத்தி இவங்களுக்கான உதவிகளை வழங்குவோம். இவ்வாறான எண்ணிலடங்காத உதவிகளை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக நீங்கள் கூறியதிலிருந்தே அந்த கேள்வியை கேட்கிறேன். முகப்புத்தகம் பல்வேறுபட்ட நபர்களினுடைய முகப்புத்தகங்கள் எக்ஸ் செய்யப்படுவது அல்லது இன்ஸ்டாகிராம் எக்ஸ் செய்யப்படுவது, அதிகமாக இதற்கு உள்ளாக்கப்படுவது பெண்கள் தான். பெண்களுடைய இவ்வாறான கணக்குகள் முடக்கப்பட்டு அவர்களுடைய புகைப்படங்கள் அல்லது வேறு இணையதளங்களிலே பதிவிடுவது அவர்களுக்கு பல்வேறுபட்ட சிக்கல்களை உலகளாவிய ரீதியிலும் சரி இலங்கையிலும் சரி எதிர்கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலும் இது தொடர்பான பல விடயங்களை நாங்கள் பத்திரிகைகள், அதே நேரத்தில் செய்தித்தளங்கள், இணையதளங்களில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகளை தடுப்பதற்கு அல்லது இவர்களுக்கான ஆலோசனைகளாக அல்லது அவர்களை தயார்படுத்திக் கொள்வதற்கும் இவ்வாறான செயல்களில் அவர்கள் அகப்படாமல் இருப்பதற்கும் உங்களிடம் ஏதேனும் ஒரு தீர்வுகள் இருக்கிறதா? ஆமாம். அதாவது முதலாவதாக நாங்கள் இது சம்பந்தமாக பல விழிப்புணர்வுகளை வழங்குகிறோம். இது மாதிரி இப்போ தொலைக்காட்சியாக இருக்கலாம், ரேடியோவாக இருக்கலாம், எங்களுடைய வலைத்தளத்தில் கூட சோஷியல் மீடியா, அதே போன்று கலந்துரையாடல்கள், விழிப்புணர்வுகள் போன்றவற்றில் நாங்கள் பெண்களுக்கு என்று மட்டுமல்லாமல் பொதுவாக விழிப்புணர்வை வழங்குகிறோம். இதில் அதாவது சொல்லப்போனால் இவ்வாறான முக்கியமாக இவங்க பெண்களை டார்கெட் பண்ணுறதுக்கும் பெண்கள் இதில் சிக்கிக்கொள்வதற்குமான காரணம் எங்களுக்கு இந்த அனுபவத்தில் கூறும். அதாவது சில கூடுதலான நபர்கள் வருவார்கள், உங்களுக்கு தனி டேப் எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லாட்டி ஐஃபோன் எடுத்துகிட்டு வருவாங்க, ஃபோன் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் அவங்களுக்கான அந்த தொழில்நுட்ப செயற்பாட்டை எவ்வாறு பாதுகாத்து கொள்வது, எவ்வாறு அதை பயன்படுத்துவதென்ற ஒரு சரியான அறிவு என்பது கிடையாது. அதாவது அவங்க பெரிய ஒரு டிவைஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஆனால் அதில் மெசேஜ் பண்ணுவாங்க, பாட்டு கேட்பாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட உபகரணத்தை பாதுகாப்பான முறையில் எப்படி பயன்படுத்தி கொள்வது, இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பத்துக்கு நாங்கள் எவ்வாறு இசைவாய்க்கம் அடைந்து கொள்வது, பிரச்சனைகளை எவ்வாறு முகம் கொடுப்பது மற்றும் கண்டுகொள்வது, இவ்வாறான பிரச்சனைகளை அவர்கள் யோசித்து பார்ப்பதில்லை. இப்போ அந்த மாதிரியான விடயங்களில் நாங்கள் என்ன அவங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறோம் என்றால், முதலாவதாக உங்களுடைய உபகரணத்தை பாதுகாத்துங்கள். அதாவது அதில் நிறைய செட்டிங் இருக்குது. இப்போ வார ஃபோன் டிவைஸ்ன்னா அதில் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணலாம், பின் அண்ட் யூஸ் பண்ணலாம், அடுத்தது ஃபேஸ் ரெகக்னிஷன் வைக்கலாம், அடுத்தது மல்டி ஃபேக்டர் ஒத்தன்டிகேஷன் என்று இருக்குது. அதாவது பாஸ்வேர்டுக்கு பகரமாக அதையும் தாண்டி பின் என்று இருக்குது, அப்ளிகேஷன் கீ என்று இருக்குது. இவ்வாறான எண்ணிலடங்கான பாதுகாப்பு முறைகளை போட்டு உங்கள் உபகரணத்தை பாதுகாத்து கொள்ளலாம். அதோடு உங்களுடைய அந்த உபகரணத்துக்கு சரியான ஒரு வைரஸ்கள் என்பதை நீங்கள் பாய்ப்பது நன்று. அடுத்தது, நீங்கள் உபகரணத்தின் ஊடாக தொலைபேசியோ கம்ப்யூட்டரோ டேப்பின் ஊடாக நீங்கள் என்ன வலைத்தளத்துக்கு போகிறீங்க, என்னத்தை டவுன்லோட் பண்ணுறீங்க, என்ன செயலியை நீங்கள் பதிவிறக்க, அதாவது என்ன அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாவிக்கிறீங்க என்றதையும் இருக்குது. இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் அவங்களுக்கு வழங்கி அதற்கான அறிவுறுத்தலை வழங்குகிறோம். அதாவது ஒரு சமூக வலைத்தளம் என்றால் அதில் எவ்வாறு பாஸ்வேர்டை நாங்கள் பிரயோகிப்பது,
அதாவது தனிப்பட்ட விடயங்களை நாங்கள் எவ்வாறு சமூக வலைத்தளத்தில் பிரயோகிப்பது. அதில் நிறைய விடயங்கள் இருக்குது. அந்த விடயத்தை சொல்லப்போனால் ஆழமாக அவ்வாறான அறிவுறுத்துகளை நாங்கள் அவங்களுக்கு வழங்குகிறோம். இல்லைன்னா நான் சொன்ன ஏற்கனவே பிரகாரம் அவங்க ஜஸ்ட் ஒரு டேப்பையோ ஃபோனையோ பாவிக்கிறாங்க, ஆனால் தொழில்நுட்ப விடயத்தில் அவங்க அந்த அளவு அதனால் மோசடிக்காரர்கள் ஹேக்கர்ஸுக்கு இது ஒரு சாதகமாக இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் உட்பட பலர் எங்களிடம் கூறிய பல கருத்துக்கள் தான் இந்த இன்ஸ்டாகிராம் சமூக வலைத்தளம், அதே நேரத்தில் இந்த ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளத்தில் அவர்களுடைய அந்த கணக்குகளை எக்ஸ் செய்து அவர்களுடைய நண்பர்களுக்கு அவர்களை போன்றே குறுஞ்செய்திகள் அனுப்புவது, இதை கிளிக் செய்தால் அல்லது இதனை பெற்றுக்கொண்டால், இவை நிரப்பி அனுப்பினால் அல்லது எனக்கு ஒரு லாட்ரி கிடைக்கப் போகிறது அதற்கு வாக்களியுங்கள் என்கின்ற ரீதியில் பல்வேறுபட்ட செய்திகளை நண்பர்களை அனுப்புவது போன்று வருகிறது. சிலர் அதை நண்பர் தானே அனுப்புகிறார் என்று அதை கிளிக் செய்கிறார்கள், அல்லது அவருக்கு வாக்களிப்பதற்காக அவர் கூறுகின்ற அந்த கோட் இலக்கங்களை அவர்கள் பெற்று அதனை அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இதனால் அவர்களுடைய கணக்குகளும் எக்ஸ் செய்யப்படுகிறது. பின்பு அவர்களுடைய குறிப்பாக இந்த மொபைல் போன்கள் எக்ஸ் செய்யப்படுவது போன்ற பல விடயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்றாடம் எங்களுடைய கை தொலைபேசி எடுத்துக்கொண்டுமாக இருந்தாலும் கூட சாதாரண இலக்கங்களிலிருந்து எங்களுக்கு குறுஞ்செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது. லாட்டரி வின் பண்ணிவிட்டோம், அதே நேரத்தில் ஐரோப்பிய டாலரில் எங்களுக்கு பணம், ஸ்டேர்லிங் பவுண்டிலே பணம் கிடைக்கப் போகிறது, இவ்வாறான பல செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு எத்தனை விதமான பாதுகாப்பு அம்சங்களை அல்லது இவர்களை நாங்கள் பிளாக் செய்திருந்தாலும் கூட அந்த நண்பரை இன்னும் ஒரு நம்பரிலிருந்து இது தொடர்ச்சியாகவே வருகிறது. இவ்வாறான விடயங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை வழங்குவதற்கு உங்களுடைய இந்த சர்ட் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கிறது? அதாவது நிரந்தரமாக தீர்வு என்று சொல்லும் போனால் அதாவது பாய்ப்பவர்கள் முதலாவதாக எவ்வாறு அதனை உபயோகிப்பது, அதாவது பாதுகாப்பாக பயன்படுத்துவது என்று தான் இருக்குது. என்னென்றால் உண்மையால் சொன்ன போல் நாங்கள் என்ன அறிவுறுத்தல்களையோ என்ன அட்வைஸை சொன்னாலும் அவர்கள் அதை எவ்வாறு பாய்ப்பது என்ற அந்த அடிப்படை அறிவுன்னு சொல்வதை விட விளக்கம் தெளிவின்மை இல்லாமல் இருந்தால் என்ன சொன்னாலும் வேலை இல்லை, அந்த பிரச்சனை வந்து தான் இருக்கும். அதாவது சொல்ல போனால் இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறதுன்ற விடயம் நாங்கள் யோசித்து பார்க்குறோம், எப்படியாவது ஹேக் செய்யப்பட்டிருக்கு, ஏன்னா சும்மா அது ஹேக் ஆகாது. இப்போ அதனால் அப்படி அந்த ஹேக் செய்யப்படுவதற்கு பல தூண்டுதல்கள் விடயங்கள் இருக்குது. ஒருவேளை அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய பாஸ்வேர்டு பொதுவாக அது தரவுகள் அடிப்படையில், சர்வதேச தரவுகள் அடிப்படையில் கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்வேர்டை 1 2 3 4 5 6 அப்படின்னு போடுறது, இல்லைனா தன்னுடைய பிறந்த திகதியை வருடத்தை போடுறது, இலகுவாக அனைவருமே செய்கின்ற அந்த விடயத்தை வச்சு கூட அவங்க ஹேக் செய்ய போகிறாங்க. அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி ஓடிபி அதை உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது யாருக்கண்டாலும் இப்போ உங்களுடைய நம்பர் எனக்கு தெரிந்தால் கூட எனக்கு உங்களுடைய நம்பரை வைத்து அந்த முயற்சிக்கலாம். அப்போ அந்த முயற்சிக்கும் போது உங்களுடைய தொலைபேசிக்கோ இமெயிலுக்கோ அந்த கோட் வரும். இப்போ இவங்க என்ன அதை டார்கெட் பண்ணுறாங்கன்ட்டா அவங்க அந்த குறிப்பிட்ட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, இல்லைனா அந்த மெசஞ்சர் ஊடாக மெசேஜ் பண்ணுவாங்க, எனக்கு இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி அம்பாசடர்ஷிப்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு வந்திருக்கு, அதுக்கு ஓட் பண்ணுங்க, இல்லைனா லொட்டரி ஒன்று வந்திருக்கு, இந்த கோடை தந்தால் தான் உங்களுக்கு பரிசு வழங்கும். என்னுடைய தொலைபேசிக்கு இன்று காலை கூட அந்த அழைப்பு வந்து அது ஸ்கேம்ஸ், அது டார்கெட் பண்ணுறாங்க 1000 பேர் 2000 பேர், அதில் ஒரு 5 பேர் அகப்பாட்டாலும் அவங்களுக்கு அது பலனாக தான் இருக்கும். அதாவது அப்படி அவங்க அந்த மென்டல் பிரெயின் வாஷ்ன்னு சொல்கிறது அப்படி சொல்லி அவங்க அந்த ஓடிபி கோடையோ அந்த தரவுகளையோ பெற்றுக்கொண்டு அக்கௌண்ட்டை ஹேக் செய்வாங்க. ஹேக் செய்து அதன் பின்னர் அது சங்கிலி தொடராக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி போயிட்டு முழு இதையும் அவங்க பெற்று அதன் மூலம் அவங்க பல்வேறு மோசடிகளுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது அதன் மூலம் வேறு நபர்களுக்கு தொடர்பு படுத்தி பணத்தை சூறையாடி இந்த அக்கௌண்ட் உரிமையாளர் என்று கண்டுபிடிக்கும் போது கடைசிக்கு நானும் நீங்கள் தான் ஆகப்படுவது. குறிப்பிட்ட உண்மையான குற்றவாளி அதில் சிக்க மாட்டார். அதே மாதிரி தனிப்பட்ட தரவுகளை அவங்க பெற்றுக்கொண்டு வெளிநாட்டவர்களுக்கோ மோசடிக்காரர்களோ விற்று விடுவது. அதை வைத்து அவங்க பல இன்னொரு மோசடிகளுக்கு வலைத்தளங்களில் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வாறான அறிவுறுத்தல்கள் பெண்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் என்றாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பக்கத்திலும், அதாவது நீங்கள் ஒரு தொழில்நுட்ப இன்றைய நாங்கள் சொல்கிறோம், அதாவது இன்றைய காலகட்டம் தொழில்நுட்ப அறிவு என்றது கட்டாயம் தேவையானது ஒன்று. ஆகவே அதை நீங்கள் வேணும். ஏன்னா நாங்கள் என்ன சொன்னாலும் வேலை உங்களுடைய செயலியை அப்டேட் செய்யணும், வைரஸ் கார்டு சரியாக போடணும்,
பாஸ்வேர்டு எவ்வாறு உருவாக்குன்ற கான்செப்ட் இருக்குது. அதோட வந்து உங்களுடைய தனிப்பட்ட தரவுகளை எவ்வாறு பயன்படுத்தண்டு இருக்குது. அவை எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தினாலே இவ்வாறான பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கலாம். அப்படி இல்லாமல் நாங்கள் என்ன சொன்னாலும் அதில் பிரதிகூலம் இருக்காது, நீங்கள் அதை சரியாக உங்களுடைய வாழ்க்கையில் செயற்படுத்தாவிட்டால். உண்மையிலேயே விழிப்புடன் இருப்போம், விழிப்புணர்வோடு இருப்போம் என்கின்ற ஒரு விடயத்தை தான் உங்களுக்கு நாங்கள் கூற இருப்பது. காரணம், ஒரு விடயத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம், எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. அனைவருமே இப்பொழுது தொழில்நுட்ப யுகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த தொழில்நுட்ப யுகத்தில் எம்மை நாம் பாதுகாப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு அமைப்புகளோ குழுக்களோ அல்லது இந்த அதிகார வட்டங்களில் இருப்பவர்களோ எம்மை பாதுகாக்க வேண்டியது அவசியம் கிடையாது. நாங்கள் தான் இந்த இணையதளங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், இந்த தொழில்நுட்பத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான பலன்களை சரியான அறிவுபூர்வமான விடயங்களை செய்தால் மட்டுமே நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆசைகள் என்பது வரவேண்டிய ஒன்றுதான், இருக்க வேண்டிய ஒன்றுதான். அந்த ஆசை அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போலதான் நாங்கள் சில விடயங்களுக்குள்ளே அகப்பட்டு அதற்கு பிறகு அந்த அனுபவத்தை, அந்த ஒரு சுவையான, அந்த ஒரு கஷ்டமான விடயங்களை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்கின்ற ரீதியில் ஒவ்வொரு விடயத்தையும் பிரித்து பார்ப்பதை விட்டுவிட்டு இவ்வாறான விடயங்களுக்குள்ளே அகப்படாமல் எங்களை பாதுகாப்பதற்கு இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. உங்களோடு பேச வேண்டும். குறிப்பாக இந்த பாடசாலை மாணவிகளை இலக்கு வைத்தும் கூட சில மோசடிகள் அண்மை காலங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான ஏதேனும் புகார்கள் உங்களுக்கு வருகிறதா? குறிப்பாக பாடசாலை மாணவிகளை இலக்கு வைத்து அவர்களுடைய புகைப்படங்களை இணையதளங்களில் பதிவேற்றுவதாக, அவர்களை மிரட்டி சிலர் தற்கொலை முயற்சிகள் செய்வது போன்ற விடயங்களையும் கூட செய்திகளினூடாக நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். உங்களிடம் ஏதேனும் இவ்வாறான புகார்கள் வந்திருக்கிறதா? ஆமாம் ஜோன், இது முக்கியமாக நான் கலந்துரையாட வேண்டிய ஒரு விடயம். அதாவது குறிப்பாக இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் 18 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களை, அதாவது முக்கியமாக பாடசாலை சிறுமிகளை டார்கெட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க முதல்ல அவங்களுடைய விவரங்களை எவ்வாறு எடுக்கிறது என்றால், எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெலிகிராம் ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக, இமோ ஊடாக, வைபர் ஊடாக பாடசாலை சிறுமிகளுக்கோ பொதுவாக பாடசாலை மாணவர்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க டீச்சர்ஸ். இப்போ கிளாஸ் எடுக்கும் போது அவங்க வந்து அந்த பொதுவாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி போகிற உள்செலுத்த மாதிரி தான் இருக்கும். அதில் ஏதாவது பாதுகாப்பு முறை மேற்கொள்ளப்படுவது என்றது மிக குறைவு தான். அதனால் இப்போ எனக்கு என்றாலும் அதன் உள்ள போகலாம். லிங்கை பப்ளிக்கில் போடுவாங்க, யாரிடம் அந்த லிங்க் இருக்கிறதோ அவர்கள் கிளிக் செய்து, அப்போ நான் கிளிக் பண்ணி நாங்கள் உட்செலுத்த பிறகு அதில் அந்த சிறுமிகளோட புகைப்படத்தை போட்டிருப்பாங்க. இதுலேயும் இவங்க பெற்றோர்கள் கவனிக்க கொள்ள வேண்டிய விடயம், நீங்கள் கிளாஸாக இருக்கலாம், என்ன விடையாக இருக்கலாம், அதாவது உங்களுடைய சிறுவர்களின் புகைப்படத்தை அதில் ப்ரொஃபைலாக போட வேண்டும். ஒரு பூனையாக, ஒரு மலராக, ஒரு வீடாக, அதாவது பொதுவான ஒரு சின்னங்களை சிறந்தது. ஏனென்றால் இவ்வாறு புகைப்படத்தை அவர்கள் அப்லோட் செய்திருந்தால் அந்த குறிப்பிட்ட அந்த நபர் அந்த குறிப்பிட்ட புகைப்படத்தை எடுத்து, உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஏஐ மூலம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் கேட்க நினைத்த கேள்வியும் அதுதான். இப்பொழுது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை மையமாக வைத்து தான் இவ்வாறான மோசடிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இவைகளை வைத்து தான் இந்த பிரச்சனைகள் என்பது பூதாகரமாகவும் வெடித்திருக்கிறது. இது பற்றியும் ஆமாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பொழுதைய ஒரு இறந்த பாடகிகளின் குரல்களை கூட எடுக்கலாம். அடுத்தது ஒவ்வொருடைய நடிகைகளின் நடனங்களை போன்று வேறொரு முகத்தை போட்டு, அதாவது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செயற்படுத்தலாம். அதாவது இப்போ இருக்கின்ற ஜென்ரேஷன் அந்த தொழில்நுட்ப லெவல் அளவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற அந்த நோக்கித்தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதாவது ஒரு பவர்ஃபுல் ஒரு பேஸ் அடித்தளமாக ஆரம்பிக்கிறது. இவற்றை அவர்கள் வைத்துக்கொண்டு அந்த புகைப்படத்தை அதில் பதிவிட்டம் செஞ்ச பிறகு அதற்கமைய அந்த உடல் அமைப்புகளோடு நிர்வாணமாக அந்த சிறுமியினுடைய அந்த அங்கங்கள் மாதிரி அவங்க எடுப்பாங்க. அந்த எடுத்த பிறகு இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இவரை டெலிகிராம் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாக ஏதாவது ஒரு மூலமாக மெசேஜ் ஒன்று போடுவாங்க. அதுவும் எப்படி முதலாவதாக, அதாவது இவங்களுக்கு நல்ல ஒரு பிளான் ஒன்று இருக்குது. அதாவது முதலாவது எப்படி மென்டலியாக அப்ரோச் பண்ணுவது, அவருக்கு எவ்வளோ அணுகுவது. ஆனால் உரையடிக்கே நான் சொல்லி உங்களுக்கு உங்களுடைய புகைப்படத்து ஃபோட்டோவை தாங்க அப்படி சொன்னாங்க, தரமாட்டாங்க. அது எப்படி அவங்க ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாங்கன்னா, உதாரணமாக சொல்லுவோம், டெலிகிராமில் இப்படி புகைப்படத்தை எடுத்து ஏஐ மூலமாக நிர்வாண மாதிரி அவங்க உருவாக்கி அந்த புகைப்படத்தை அந்த குறிப்பிட்ட சிறுமிக்கு அனுப்புவது தானும் ஒரு பெண் போன்று. அதாவது இப்படி ஒன்று வந்திருக்கு, எனக்கும் இவ்வாறு ஏற்பட்டு நான்
இவ்வாறான விடயங்களை கையாண்டு தான் அளித்திருக்கிறேன். ஆகவே உங்களை பாதுகாப்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன் பெண் என்ற வகையில் என்று தான் அவங்க சொல்லுவாங்க. நீங்களும் இவ்வாறான புகைப்படத்தை இல்லாமல் செய்வதற்கு அதாவது எங்களுக்கு வந்த புகார் நாங்கள் கண்ட அடிப்படையில் ஒரு 20க்கும் மேற்பட்ட நிர்வாண புகைப்படத்தை அந்த சிறுமியிடமிருந்து வாங்கியிருந்தார்கள். அதாவது நீங்கள் இந்த முறையில் எடுங்க, இந்த முறையில் எடுங்க, அவரை மூளைச்சலவை செய்து அதன் மூடாக அப்புறம் அவங்க ஏண்டா இந்த சிறுமி நம்புவது என்னன்றா உண்மையாக இப்படி பதிவேற்றப்பட்டிருக்கும். ஆகவே என்னுடைய இந்த பதிவேற்றப்பட்டிருக்கிற அந்த புகைப்படத்தை இல்லாமல் செய்வதற்கு இவ்வாறான முறைகளில் நான் கையாண்டால்தான் அதை வந்து இல்லாமல் செய்யப்படும். அதாவது அப்படி சொல்லி அவங்க பெற்றுக்கொள்வாங்க. பெற்றுக்கொண்டு அவங்க அது பெற்றுக்கொள்ளதான் இன்ஸ்ட்ரக்ஷன் போடுவாங்க. அதாவது இந்த முறையில் இருக்கணும், இப்படி அனுப்பணும், திரும்பி அனுப்பணும், முதல்ல எவ்வாறான ஆடைகளை ஒரு நண்பகத்தன்மையை உருவாக்கி இவ்வாறான விடயங்களை அப்படி உருவாக்கி அவங்க பெற்றுக்கொண்ட பிறகு அதன் பின்பு தான் அவருடைய உண்மையான சுயரூபம் வருகிறது. அதாவது உடனே அவங்க கருத்தை மாற்றுவாங்க, நான் யாருன்னு தெரியுமா, இப்படித்தான் நீங்கள் அகப்பட்டிருக்கிறீங்க, அதனால் உண்மையாக உங்களுடைய புகைப்படம் இப்படி ஆக்கப்படலை, நீங்கள் இப்போ அனுப்பிறது தான் உண்மையான புகைப்படம் வீடியோஸ், அதனால் நீங்கள் நான் சொன்ன விதத்தில் செயற்பட்டால் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்றால் நான் இதை வலைத்தளத்திலோ உங்களுக்கு நான் தெரிந்த நண்பர்களுக்கோ பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியிலோ அனுப்புவோம். இப்படி சொன்னவுடனே அந்த குறிப்பிட்ட அந்த ஏஜ் வயது என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதான் பெனிக் ஆவாங்க. சில நேரம் அவங்க தற்கொலை முயற்சி கூட பேய்த்திருக்கிறாங்க. ஆகவே இவ்வாறான விடயங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அவங்கள வரவழைச்சியில் நாங்கள் குறிப்பிட்ட பெற்றோரோடு வந்து டெலிகிராமில் இருக்கிற அந்த சேனலை வந்து இல்லாமல் செய்யலாம். நாங்கள் அப்படி பண்ணியிருக்கிறோம். அதோடு வந்து சிறுவர் மற்றும் பாதுகாப்பு ஒன்று இருக்குது, அவங்க நாங்கள் அழைப்பு எடுத்து அதுக்கான ஏற்கனவே மேல்கட்ட விசாரணைகளுக்கு அவங்களே அனுப்புவோம். ஆனால் நாங்கள் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பொதுமக்களுக்கு, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கிற பாத்திரத்தில் ஒரு துளி விஷம் போயிட்டாலும் அது முற்றுமுழுதாக விஷமாக தான் கருதப்படும். ஆகவே ஒரு முறை உங்களுடைய புகைப்படம் ஒரு இணையதளத்தில் பதிவிட்டப்பட்டிருந்தால் அதை 100க்கு 100 இல்லாமல் செய்வதுன்றது நிச்சயமாக முடியாது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், எனக்கு வந்தால் நான் உங்களுக்கு அனுப்புவோம், உங்களிலிருந்து பல குரூப்புக்கு அனுப்புவோம், அப்படி ஒரு சங்கிலி தொடராக பெற்றுக்கொண்டு இருக்குமே ஒழிய நான் என்னுடைய ஃபோனிலிருந்து அதை அழித்திருந்தாலும் அது மற்றவர்களிலிருந்து அழிப்பது என்பது, அதாவது இலங்கையில் 2 கோடிக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள், அது எவ்வளோ பேரை பேய்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, விசாரணை செய்வது, அது வந்து சாத்தியமில்லை. ஆகவே நீங்கள் அதாவது சொல்லுவாங்க ஒரு நடவடிக்கை முன்னே நீங்கள் பாதுகாப்பு பெறுங்க என்று. ஆகவே இப்போ அனுப்பும் போது கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் எங்களுக்கு சரி அழைப்படுங்க, இல்லைனா உங்களுடைய பெற்றோருக்கு தெரியப்படுத்துங்க. பெற்றோர் தான் உங்களுக்கு சமீபத்தில் இருக்கவங்க, அடுத்தது ஆசிரியர்கள், இல்லை என்றால் நாங்கள், எங்களுக்கு நீங்கள் 101 அழைப்பெடுக்கலாம், குறுகிய இலக்கம், அதன் போது அதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கும். நீங்கள் எந்தவித அவசரப்பட்டும் பெனிக்காவியும் அப்படியான செயற்பாடுகளுக்கு நீங்கள் போக வேண்டாம். என்றால் அது தொடர்ந்து இவ்வாறான பிரச்சனைகளுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதாவது இப்போதைக்கு அது எப்படி டெலிகிராமில் வாரென்றால் நான் இப்போ சொன்ன பிறகு அந்த குறிப்பிட்ட மோசடிக்கார அந்த யூசர் நேமை மாற்றக்கூடும், எஸ்எல் ரிமூவர் என்று தான் வருவது டெலிகிராமில், எஸ்எல் ரிமூவர் அப்படி என்று வந்து தான் அந்த குரூப்பில் தான் வருது, அதாவது ப்ரொஃபைலில். இப்போ இது வந்து நீங்கள் மக்கள் வந்து இதற்கு கண்டிப்பாக அவதானத்துடன் இருக்க வேண்டும். உங்களுடைய சிறுவர்கள் சிறுமிகளை எவ்வாறு பாதுகாப்பது மற்றும் அவர்களுக்கு எவ்வாறான தொழில்நுட்பத்தை எந்த வகையில் பயன்படுத்த கொடுப்பது, அது தொடர்பான அறிவு என்பது உங்களுக்கு இருக்க வேண்டும். குறிப்பாக எந்த ஒரு பெயரையும் மாற்றி இன்னும் ஒரு பெயரினூடாக அவர்களால் இலகுவாக உங்களிடம் வந்து சேர முடியும். நீங்கள் எவ்வளவு தூரம் தெளிவாகவும் அறிவோடவும் செயற்படுகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் புரிந்து கொள்ளலாம், உணர்ந்து கொள்ளலாம், அதிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் என்பதை நீங்கள் தான் தெளிவு பெற வேண்டும். அதற்காக தான் இப்படி ஒரு அதிகாரியை அழைத்து வந்து நிகழ்காலத்தில் அதிகமாக பேசப்படுகின்ற பலர் பாதிப்புக்குள்ளாகின்ற ஒரு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். குறிப்பாக இதை வைத்து என்னுடைய கேள்வி, ஒரு தனிநபர் பாதுகாப்பை எப்படி நாங்கள் இதில் உறுதிப்படுத்துவது? ஆமாம், அது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பர்சனல் ஐடென்டிஃபையர் இன்ஃபர்மேஷன். அதாவது தனிநபர், நான் ஒரு வாக்கியத்தில் இருந்தே சொல்கிறேன், இன்ஃபர்மேஷன் இஸ் கோல்டு என்று சொல்வார்கள். அவர் சொல்வது காரணம் என்ன, நீங்கள் திரைப்படத்தில் கூட பார்த்திருப்பீர்கள், இன்ஃபர்மேஷன் இஸ் வர்த் அப்படின்னு. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தனிப்பட்ட
தரவுகளை வைத்துக்கொண்டு எவ்வாறு பணம் சம்பாதிப்பது, எவ்வாறு மோசடிகளில் ஈடுபடுத்துவது என்பது ஆங்கில, தமிழ் போன்ற பல திரைப்படங்களை காட்டியிருக்கிறார்கள். அதாவது பொதுவாக தனிப்பட்ட அடையாளங்கள் என்று சொல்லும்போது அதில் 2 விடயங்கள் இருக்குது. சாரணமாக பார்க்கக்கூடியது, அதாவது ஹைலி ரிஸ்க்ன்றது, அதாவது உங்களுடைய பெயர், அது போன்று பிறந்த திகதி, இயர், அது அவ்வளவு தனிப்பட்ட அடையாளத்துக்குரிய தகவலாக இருந்தாலும் நார்மலாக இருக்கக்கூடிய. இப்போ ஹை ரிஸ்க்னு சொல்லும்போது பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், கிரெடிட் கார்டு, உங்களுடைய ஐடி கார்டு, அப்படி இன்னாலன்ன அந்த விடயங்கள் இருக்குது. இப்போ ஒட்டுமொத்தமாக இதையெல்லாம் சேர்த்து தான் பர்சனல் ஐடென்டிஃபைல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறது. இது எவ்வாறு எங்களையும் தாண்டி வேறொரு நபருக்கோ மோசடிக்காரர்களுக்கு கைக்கு போகிறது என்றால், அதாவது எங்களுக்கு தெரியாமல் இது நடக்கிறது. உண்மையாக சொல்லப்போனால், அதாவது சொல்லுவோம் என்றால், எனக்கு ஒரு ஃபேஸ்புக் இருக்குது. ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணும்போது நான் என்ன செய்கிறேன்னா, என்னுடைய ஃபோன் நம்பரை அதில் டிஸ்பிளே பண்ணுறோம். அதாவது பப்ளிக், அதாவது ஃப்ரெண்ட்ஸோ ஒன்லி மீன்றது போடுறதில்ல, பப்ளிக் போடுறோம். இமெயிலில் போடுறோம், நான் எங்கே சாப்பிட்றேன், யாரோட சாப்பிட்றேன், எங்கே தூங்குறேன், எங்கே சுற்றுலா சென்றேன், அன்றாட எங்களுடைய அத்தனை நடவடிக்கைகளுமே தொடக்கம் தொடக்கம் நுனி வர எல்லா விடயத்தையும் நான் போடுறது. அதாவது யார் என்ன காதலன், காதலி என்ன, பிரேக்கப் ஆகிடுச்சா, பேரண்ட்ஸ் என்ன, நாங்கள் வீட்டில் இருக்கிறேன்னா இல்லையா, சொல்லப்போனால் எல்லாம் அப்டேட் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் மோசடிக்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைவர் என்றால், அதாவது பாஸ்வேர்டு அவங்க எடுக்கிறப்போ அது அவங்களுக்கு கெஸ் பண்ணலாம். அதாவது அவங்க அதை இப்போ நான் சாதாரணமாக சொல்லுவோம், இப்போ ஹேக்கண்டு எல்லாம் நினச்சிட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் டைப் பண்ணுறது ஹேக் ஆகுறது. அது அந்தளவு சாத்தியம் இல்லை சாதாரண போனால். அதுக்கு ஒரு காலம், தொழில்நுட்ப அறிவுடையோ அப்படி தேவை. இப்போ ஹேக்கையும் விட இவங்க ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன விதம் பிளேஸ், பேத், ஐடென்டி கார்டு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் உருவாக்கி அவங்களுக்கு அது அந்த கேப்பபிள் ஒன்று இருக்குது. ஒரு பாஸ்வேர்டு அவங்களுக்கு ட்ரை பண்ணலாம், இப்படி தான் இவங்க போட்டிருப்பாங்கண்டு அவங்களுக்கு அந்த நாலேஜ் ஒன்று இருக்குது ஹேக்கர்ஸுக்கு. இப்போ அதை யூஸ் பண்ணி அவங்க பாஸ்வேர்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அப்போ அந்த முதத்தில் ட்ரை பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு உட்செலுத்துவது, இப்படி தான் பார்க்குறது. இப்போ அதனால் அவங்களுக்கு ஹேக் செய்தை விட ட்ரிக் மூலமாக உள் செல்லுதான். அடுத்தது ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம், அதான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுக்கு தெரியாமலேயே, அதாவது மக்களுக்கு தெரியாமலேயே தான் செய்ய தவறு என்று தெரியாமலேயே சில தனிப்பட்ட விவரங்களை பதிவிடுகிறார்கள் சமூக வலைத்தளங்களில். சொல்லப்போனால் என்னுடைய பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இல்லைனா ஐடி கார்டு தொலைந்து போயிருக்குன்னு சொல்லுவோம். நான் என்ன செய்கிறேன், இல்லாட்டி கண்ட நபர் என்ன செய்கிறாங்க, உடனே புகைப்படம் எடுத்து ஃபுல்லாகவே போடுறாங்க. அதில் சில விடயங்கள் இருக்குது. இல்லைனா கார்டு தொலைஞ்சு போனால் அது மறைக்கப்பட வேண்டியது. இப்போ கார்டுண்டா பின்னுக்கால சிவிடி, இதை கார்டு நம்பரை மறைக்கணும். ஐடியண்டா அதில் அவங்களோட ஐடி கார்டு ஃபுல்லாக போடாமல் நம்பரை மறைக்கணும். அப்படி டிரைவிங் லைசன்ஸ்ண்டா அது மறைக்கணும். அது குறிப்பிட்ட விடயங்கள் இருக்குது. பர்சனல் நான் அதை அப்படி அதை மறைச்சி தான் நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ ஏதாவது வெப்சைட்லேயோ ஏதாவது, இப்போ அவங்க ஒரு நல்ல சேவையாக தான் இருக்கும், இப்போ யாராவது தெரிஞ்சால் சொல்லுவாங்க, ஆனாலும் ஒரு விழிப்புணர்வோடு அதை பதிவிட வேண்டும். அப்படி சம்பூர்ணமாக முற்றமாக போடுவதனால் மோசடிக்காரனும் இருப்பாங்க தானே. இப்போ ஆன்லைன் என்றோ இதற்காகவே காத்திருப்பாங்க. அதை வச்சு என்ன சொல்லுவாங்க, அது அப்படியே சில நேரம் ஐடி கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து என்ன செய்ய முடியும், அவங்க என்னை போன்று பிரதிபலிக்கலாம். அதாவது நான் உங்களுக்கு மோசடி செய்ய விரும்புகிறேன், ஆனால் என்னை நான் காட்டிக்கொள்வது அந்த ஐடி கார்டு எடுத்து. அப்போ நீங்கள் யாருன்னு என்ன மோசடிக்காரன் நினைப்பது அந்த குறிப்பிட்ட நபர், இறுதியில் மாட்டிக்கொள்வது அவரே, நான் அல்ல. அது ஒன்று. அடுத்தது மாணவர்கள் மத்தியில் நடக்கின்ற ஒரு பிழையான விடயம், மாணவர்களாக இருக்கலாம், உயர்கல்வி செய்கிறவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய ரிசல்ட் சீட், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய டாக்குமெண்ட், சர்டிஃபிகேட், இல்லைன்னா வேலை வாய்ப்புக்காக சிவிஸ், அவங்க எல்லாம் ஒரு ஜாப் ஒன்று தேவைன்னு சொன்னோன்னே உடனே இன்னொரு பார்க்குறவில்ல சோஷியல் மீடியாவில் சிவி அப்லோட் பண்ண நான் நிறைய கண்டிருக்கிறேன். நிச்சயமாக வேலை வாய்ப்புன்னு சொன்னோன்னே இதனால் இப்போ ஒரு சிவின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது புகைப்படத்திலிருந்து சகல விடயங்களும் அதில் இருக்கும். அது டேட்டா சம்பூர்ணம், அதாவது முற்றுமாக அடங்கியிருக்கு. விபரக்கோவை அத்தனை விடயங்களும் அல்லடங்கி அதில் இருக்கு. இப்போ அதை வச்சு அவங்க மிஸ்யூஸ் பண்ணலாம். அடுத்த ரிசல்ட் சீட்டை வச்சு மாணவர்களுடைய போலியான பத்திரங்களை உருவாக்க முடியும். அதில் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷனோ, பிரிண்டட் டேட், அது ஒரிஜினல் ஆவணத்தோட கோட் எல்லாம் இருக்குது. அதில் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இதனால்
அவர்கள் இந்த மாதிரி யோசிப்பதில் இவர் பிரச்சனை வாரண்டு அதனால் அப்படியான பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வார். அதோடு இன்னும் ஒன்று தான் இவர்களுக்கு, அதாவது தாம் தப்பு தான் செய்கிறோம் என்று தெரியாமல் செய்வதில் உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஏர்போர்ட்டில் இருந்து வரும்போதோ போகும்போதோ டேக் ஒன்று தருவாங்க. அதில் QR கோட் டீட்டெயில்ஸ் ஸ்கேன் பண்ணினா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். எங்களோட போர்டிங் பாஸ் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஒரு அதாவது நாங்கள் ஏதாவது போகிறோம் அங்கும் எழுதி பிரிண்ட் பண்ணி தருவாங்க. அதையெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோன்னா எடுப்போம், அப்படியே ஏதாவது இடத்துல வீசுவோம். அது அப்படி செய்யக்கூடாது. அதாவது நான் சரியாக கிழிச்சு அப்படி இல்லைன்னா அதற்குரிய அதாவது அகற்றக்கூடிய ஒரு பக்கெட்டோ அப்படி ஒன்று இருக்கும், அதில் தான் நாங்கள் போடுவோம். அப்படியும் இல்லையா நீங்கள் எடுத்து வீட்டில் அதாவது அதை அகற்றி விடுங்க. ஏன்னா நாங்கள் அப்படி யோசிப்போம், இதெல்லாம் எடுப்ப யார் இருப்பாங்களான்னு. இருக்கிறாங்க. இதையே டார்கெட் பண்ணி இருப்பவர்களுக்கு இதை நாங்கள் இப்படி தவறொன்று செஞ்சால் அடுத்த வினாடியே அதை வைத்து அவர்கள் மோசடி செய்ய காத்திருக்கிறார்கள். ஆகவே தனிப்பட்ட தரவுகளை நாங்கள் சரியாக பாதுகாக்க வேண்டும். அதோடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாலையும் என்ன பதிவிடுகிறோம், எந்த மாதிரி பதிவிடுகிறோம் அப்படி பதிவிடுவது எங்களுக்கு வாழ்க்கைக்கு அவசியமானது. நான் போகிறோம், இப்படி செய்கிறோம், எல்லா விடயங்களையும் போடுறதுன்றது அவசியமானதா என்பதை நீங்கள் பலமுறை சிந்திக்க வேண்டும். இல்லையென்றால் என்ன செய்வாங்கன்னா, ஹேக்கர்ஸ் இதெல்லாம் டீட்டெயில்ஸை நான் சொன்ன அந்த வழிமுறைகளை எடுத்து அவங்க இல்லை முக்கியமாக சொல்லணும், உங்களோட ஃபோன் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், அந்த விடயம் இருந்தால் அவங்க ஆன்லைன் அதாவது பேங்க் ஹேக்கு ட்ரை பண்ணலாம். அதாவது உங்களுடைய அந்த 2 விடயங்களையும் வைத்து அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி அவங்க அடுத்த ட்ரிக் மூலமாக பெறுவாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு ஸ்கேம், அதாவது ப்ரைஸ் ஒன்று வந்திருக்கு, ஜாப் ஒன்று வந்திருக்கு, இந்த கோடை தந்தால் தான் தருவோம் அப்படின்னு சொல்லி அந்த கோடை பெறுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் கோடையும் பெறுவதற்கு மூல காரணம் அவர்களுடைய தொலைபேசியோ பேங்க் அக்கௌண்ட்டோ எல்லாம் அவர்களுக்கு பொதுவாக செல்வது. குறிப்பாக ஓடிபி தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும். இதை எப்படி நாங்கள் பாதுகாப்பது? ஒரு சரியான ஓடிபியை எவ்வாறு நாங்கள் விடுவது? பலருக்கு இந்த ஓடிபி தொடர்பான ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது. மிக மிக முக்கியமானது. ஓடிபி கிடைத்தால் அத்தனையுமே அவர்களுக்கு கிடைத்தது போன்று ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு விடயமாக இந்த ஓடிபி காணப்பட்டாலும் கூட அது தொடர்பான தெளிவின்மை என்பது நிகழ்காலத்தில் இவ்வாறான விடயங்கள் அதிகமாக இடம்பெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இது தொடர்பாக கூற முடியும்? ஆமாம், ஓடிபி சம்பந்தமாக பிரச்சனைகள் முக்கியமானது ஒன்று எங்களுக்கு நாளாந்தம் வந்து கொண்டு இருக்கிறது. அதாவது ஒரு 1000-2000 தொலைத்து விட்டோம் என்று இல்லை, வங்கியிலிருந்து 4 லட்சம் தொடக்கம் 60 லட்சம் கூட இழக்கப்பட்ட முறைப்பாடுகள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிற நாளாந்தம் குறிப்பாக ஒரு கோலாவது வராமல் இல்லை. அதற்கான காரணம் சரியான விளக்கம் இல்லாமை மற்றும் தவறான விளக்கத்தை பெற்றிருக்கு. அதில் 2 விடயம் இருக்குது, பின்னர் சொல்கிறேன் நான் இதோட. அதாவது ஓடிபின்றது ஒன் டைம் பாஸ்வேர்டு, ஒரு 15 நிமிஷமோ 5 நிமிடத்துக்கு தான் இருக்கும். அடுத்த ஒரு பொதுவாக அந்த தருணத்திற்கான ஒரு பாஸ்வேர்டு. அடுத்தது 6 டிஜிட்ஸோ கேரக்டர்ஸை கொண்டிருக்கும், இல்லைன்னா இலக்கத்தை கொண்டிருக்கும். இந்த ஓடிபியை நாங்கள் எவ்வாறு எங்களுக்கு வருது, அதாவது ஃபோன் தொலைபேசிக்கு வரலாம், இல்லாட்டி உங்களுடைய இமெயிலுக்கு வரலாம். அது வரக்கூடிய என்ன காரணத்துக்காக வரலாம்? ஒன்று, நாங்கள் வங்கியில் டிரான்சாக்ஷன் செய்யும் போதோ இல்லாட்டி எங்களுடைய பாஸ்வேர்டை மாற்றும் போது நாங்கள் எக்ஸ்ட்ரா லேயரான்னு சொல்லுவோம். அது உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்திருந்தால் ஓடிபி என்று கன்ஃபார்ம் பண்ணுறது திரும்ப ரீகன்ஃபர்மேஷன் அப்படி வருவாங்க. இல்லைனா நீங்கள் ஏதாவது சில நேரம் அது பேமெண்ட் பண்ணும்போது இணையதளத்தினோ அப்படி வரும். அது பொதுவாக நடக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஃபோன் நம்பர் இருந்தால் எனக்கு கூட உங்களுடைய இதை ட்ரை பண்ணலாம். ஆனால் உட்பூத்த உள்ளே செல்ல முடியாது, ஆனால் ட்ரை பண்ணலாம், முயற்சிக்கலாம். அப்போ முயற்சிக்கும் போது உங்களுடைய நம்பர் தானே கேட்பாங்க, அந்த நம்பருக்கு ஓடிபி ஒன்று வரும். இந்த ஓடிபியை இவங்க எப்படி எடுப்பாங்கன்னா அதிகம் ஒரு பிரெயின் வாஷ் மாதிரி தான் எடுப்பாங்க. அதில் ஒரு காரணி உங்களுக்கு சொல்லுவாங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட முகவரிலிருந்து ப்ரைஸ் வந்திருக்கு ஒரு சொல்லுவாங்க. அதாவது பிரெயின் வாஷை தான் சொல்கிறது. ஒரு 5 லட்சம், 1 லட்சம், 50,000 இப்போ பணம்னு சொன்னோன்னே ஆசையில் ஒன்றையும் பார்க்க மாட்டாங்க, ஃபுல்லாக கொடுத்துடுவாங்க. அதில் அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அதிலே போட்டிருக்கும், இதை யாருக்கும் தெரியப்படுத்த வேணாம் என்று. சிலர் என்ன சொல்கிறோன்னா வாசிக்க சொல்லுவாங்க, அந்த ஓடிபி நம்பரை சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும் வாசிக்க சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்கண்டா
இந்த நம்பரையும் சேர்த்து இதை யாருக்கும் பகிரக்கூடாது, இப்படி அதையும் சேர்த்து வாய்ப்பாங்க. அதான் மக்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவு அதை கருத்தில் கொள்ளாமல் இருக்கிறாங்கண்டு. அந்த அப்படி யாருக்கும் கொடுக்க வேண்டாம் கொடுத்து அதையும் சேர்த்து வாசிக்கிறாங்க. புரியவில்லை அவருக்கு அந்த தாக்கம் சரியாக அதில் புரியாமல் இருக்கிறது. ஆகவே ஓடிபியை வந்து அந்த முறையில் வந்து இருப்பாங்க. அடுத்தது வந்து ஜொப் ஒன்று வந்து, அதாவது என்ன சொல்கிறது, எனக்கு ஓட் ஒன்று வந்திருக்கு, அந்த ஓட்டுக்கு நீங்கள் ஓடிபியை கொடுத்தா தான் எனக்கு ஓட் அதிகமாகும், இல்லாட்டி ஓட் போடும், அதனால் தாங்க அப்படின்னு இருப்பாங்க. ஆகவே இவ்வாறான வழிமுறைகளில் வந்து அந்த ஓடிபி அவங்க பெற்று உங்களுடைய கணக்குகளுக்கோ அக்கௌண்ட், அதாவது பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ அவங்க வந்து பிரவேசித்து அக்கௌண்ட்டாக இருந்தால் காசு முழுதாக போய்த்திடும். உங்களுடைய சோஷியல் மீடியா கணக்குகளாக இருந்தால் அவங்க ஹெக் செய்து, அதாவது ஹெக்குன்னு சொல்கிறதில் இது உண்மையாக ஹெக்கில் ட்ரிக், ஓடிபி என்று எடுக்கிற ட்ரிக், அதை மூலமாக போயிட்டு உங்களுடைய கணக்கை அவங்க பெற்றுக்கொண்டு அதன் மூலம் உங்களுடைய நபர்களுக்கும் இதே மாதிரி நான் மாதிரி சொல்லி ஓடிபி எடுத்து தரவுகளை பெற்றுக்கொண்டு பல மோசடிகளில் ஈடுபடுவாங்க. ஆகவே ஓடிபியை நாங்கள் வந்து சரியாக பாதுகாக்கணும். அதாவது பொதுவான மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பிழையான முறை என்னென்றால், நான் ஓடிபியை வழங்கினது உங்களை கொடுத்தது என்னுடைய நண்பர் தான் என்று சொன்னதால் தான். ஆனால் நான் சொல்கிறேன் என்னென்னா, நான் பொதுவாக சொல்கிறது தான் எல்லாருக்கும், உங்களுடைய நண்பராக இருக்கலாம், உங்களுடைய பெற்றோராக கூட இருக்கலாம், உங்களுடைய சகோதரனாக கூட இருக்கலாம். ஓடிபி என்றது உங்களுக்கு தவிர வேறு யாருக்கும் சொந்தமானதல்ல. அப்படி நீங்கள் கொடுத்தீர்களாயின் உங்களுடைய ஏதாவது ஒரு விடயம் மற்றவர்களுக்கு பறிபோறக்கூடிய அந்த அடையாளத்தையே அந்த ஒரு சூழலையும் இவர்களை உருவாக்கி. ஏன்னா அவங்க சொல்கிறது ஓடிபின்றது அவங்களோட கருத்து கன்செப்ட் எப்படி என்றால், ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் கொடுக்கலாம், நண்பர் தானே கேட்டால் அதனால தான் கொடுத்து. அது ஒட்டியில் நண்பராக இருக்கலாம், மூன்றாம் நபராக இருக்கலாம், யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இந்த ஓடிபி என்று அதுதான். ஆகவே அந்த ஓடிபியை நாங்கள் எவ்வாறு பாதுகாப்பது? அப்போ ஓடிபியை பாதுகாக்கும் போது முதலாவது சொல்லணும், உங்களுடைய தொலைபேசியோ டெப்பாக இருந்தால் அதை நீங்கள் சரியாக செட்டிங் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஃபோனில் இருக்கும் நோட்டிஃபிகேஷன், ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன், அதாவது ஃபோன் ஆஃப்லன்னா அந்த சைலண்டில் இருந்தாலும் ஒரு மெசேஜ் ஒன்று வந்தால் ஸ்க்ரீனில் காட்டும். அப்போ அதாவது எனக்கோ வஞ்சம் செய்ய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஃபோனில் உள்ளுக்கு போயிட்டு உட்செலுத்தி அந்த ஓடிபியை பெற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நோட்டிஃபிகேஷனை இப்படி எடுத்தோடனே அதில் காட்டும். ஆகவே நீங்கள் அந்த ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன்ன்றதை ஆஃப் பண்ணுங்க. அப்போ ஆஃப் பண்ணி நான் வந்து அதாவது அந்த ஓடிபி வந்தாலும் கூட அவர்களுக்கு பார்க்க முடியாதா, நீங்கள் வேலை தளத்தில் ஃபோனை இப்படி வச்சுட்டு இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது மீட்டிங்கில் இருக்கலாம், உங்களுடைய நண்பர் ஃபோன் நம்பர் தெரியுமெண்டா அவங்களுக்கு அப்படி ட்ரை பண்ணி சென்று தான் அதனை பெற வேண்டிய தேவையில்லை, அருகில் இருந்தாலே போதும். ஆகவே இவ்வாறான விடயங்களில் நீங்கள் கண்டிப்பாக ஓடிபியை வந்து சரியாக பாதுகாக்க வேண்டும். இறுதியாக ஒரு கேள்வி, ஓடிபியில் இவ்வாறான ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஆனாலும் கூட ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை, ஒரு வலுவான ஒரு கடவு சொல்லை நாங்கள் இடுவதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள? ஆமாம், அதையும் நான் ஒரு விடயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு விளங்கும் மாதிரி. நாங்கள் பாஸ்வேர்டு என்று சொல்கிறது எங்களுடைய வசனத்தில் நாங்கள் சொல்லுவோம் பட் தூரிகை என்று. அது சொல்ல காரணம் என்னென்னா, பட் ப்ரஷ், அதாவது டூத் ப்ரஷ், அதை வந்து நாங்கள் தான் பயன்படுத்துவோம், அதோடு வந்து தொடர்ந்து பயன்படுத்த மாட்டோம். அதாவது ஒரு வருடத்துக்கு பயன்படுத்துவோமா? இல்லை, ஒரு 3 மாதமோ 2 மாதமோ வரை. அதே மாதிரி தான் பாஸ்வேர்டுன்றது. பாஸ்வேர்டுன்றதும் நீங்கள் வேறு யாருக்கும் கொடுக்கவும் கூடாது, ஒரே பாஸ்வேர்டை காலையிலைக்கு வைத்திருப்பதும் தகுந்ததல்ல. அதோடு பாஸ்வேர்டை நீங்கள் எப்பாவது பாதுகாக்கணுமென்றால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு தனிப்பட்ட பிறந்த திகதியோ பெயரையோ என்னுடைய விருப்பமான உணவோ அப்படியே என்ற ஒரு குறிப்பிட்ட இதை நீங்கள் போடாமல் யாருக்கும் ஊகிக்க முடியாத தன்னால் ஞாபகப்படுத்தி கொள்ளக்கூடிய, அதாவது சிலாக்கள் மிஸ்டேக் என்ன செய்வாங்கன்னா பாஸ்வேர்டை எழுதி ஏதாவது ஒன்றில் எழுதி கொள்வாங்க, அதுக்கு போகிற அது வேறு யாருக்கு போயிட்டோன்னே அந்த பாஸ்வேர்டு வந்து அவங்களுக்கு தெரியுமாயிடும். ஆக முடிந்த அளவு உங்களுக்கு மன்னம் செய்து கொள்ளக்கூடிய அந்த முறையில் பாஸ்வேர்டு எழுதுங்க. அதாவது குறைந்தது 8 கேரக்டர்ஸ்ன்றது நம்பர்ஸ் அல்ல, ஹேஷாக இருக்கலாம், கேபிட்டல் ஏஓ பிஓ நம்பர்ஸ் கேரக்டர்ஸ், அதாவது ஸ்டார் ஹேஷ் அப்படி எல்லாம் கலந்து குறைந்தது 8 கேரக்டர்ஸை கொண்ட ஒரு இதாவது நீங்கள் பாஸ்வேர்டை அமைத்து கொள்ளுங்கள். அப்படி அமைச்சிங்களா இருந்தால் அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. அதோட பாஸ்வேர்டோட
எக்ஸ்ட்ராவாக நாங்கள் சொல்கிறோம் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் என்று. பாஸ்வேர்டோடு அதுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் அதில் உட்செலுத்தியிருந்தால் அக்கௌண்ட்களில், அதாவது பேங்க்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுடைய ஃபோனுக்கு ஓடிபி ஒன்று வரும். பாஸ்வேர்டு எப்போ லொகின் ஆகி போனாலும் நீங்கள் அதாவது பணி பரிமாற்றல் செய்யும் போது ஃபோனுக்கு கோடு ஒன்று வரும். அக்கௌண்ட்லேயும் அப்படி தான். ஃபேஸ்புக்காக இருந்தாலும் நீங்கள் பாஸ்வேர்டை உட்செலுத்தி போனாலும் நீங்கள் வேறொரு புதிய ஃபோனில் அதை உட்செலுத்தும் போது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு கோடு ஒன்று வரும். அதுதான் சொல்கிறது 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். அதாவது முதன்மை காரணிகளுக்கு இருக்கின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் லேயர்ஸ்ன்னு சொல்கிறது. அதுதான் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ அது டபுள் சேஃபாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். நிச்சயமாக நிகழ்கால நிதர்சனமாக எத்தனை விடயங்களை நாங்கள் எங்களை பாதுகாப்பதற்கு மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த இணையவழி மோசடியாக இருக்கலாம் அல்லது இந்த சைபர் தாக்குதல் என்கின்ற ரீதியில் பல்வேறுபட்ட விடயங்களை தொடர்ச்சியாக நிகழ்காலத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களை நாங்கள் பாதுகாப்பதற்கு முதலில் நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த தொழில்நுட்பங்களை சரியாக கையாளக்கூடிய திறன் என்பது எங்களுக்கு இருக்க வேண்டும். நாங்கள் மிக சிறந்த ஒரு ஐஃபோனை பாவிக்கிறோம் அல்லது மிக விலை உயர்ந்த கணனிகள் என்னிடம் இருக்கிறது என்பதெல்லாம் நாங்கள் மாறுதட்டி கொள்ளாமல் எவ்வாறு இதனை தக்க வைத்துக் கொள்வது, எங்களுடைய தனிப்பட்ட அடையாளங்களை இன்னும் ஒருவர் இலகுவாக பெறாத வண்ணம் எப்படி நாங்கள் அதனை பாதுகாத்துக் கொள்வது என்கின்ற விதியில் இவை தொடர்பான ஒரு சிறிய அறிவை நாங்கள் பெற்றிருந்தாலே போதும். இவ்வாறான சிக்கல்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்காமல் எங்களை நாங்கள் பாதுகாக்கலாம். சமூக வலைத்தளம் என்பது நிகழ்காலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஊடகமாக இருக்கிறது. அதனை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதனூடாக நீங்கள் பயன்களை பெற வேண்டும். இதில் மாற்று கருத்து கிடையாது. அதில் உங்களுடைய தரவுகளை, உங்களுடைய தகவல்களை நீங்கள் பதிவிறக்கம் செய்கின்றீர்கள் என்ற முறையில் அனைவருக்குமான ஒரு உலகத்தை நீங்கள் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த ஒரு நல்ல விடயத்திற்குள்ளும் ஒரு தீய விடயம் இருக்கும். இந்த தீய விடயத்தை வைத்து மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிப்பதற்கோ அல்லது தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் கூட நபர்கள் இருக்கிறார்கள், குழுக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு வைரஸ் போன்றது. இவர்களை முற்றுமுழுதாக நாங்கள் நிரந்தரமாக அழித்துவிட முடியாது. ஆனால் இவர்கள் செயற்படாமல் இவர்களை எங்களால் தடுக்க முடியும். அதற்கு நீங்கள் எவ்வளவு தூரம் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்பதுதான் இந்த விழிப்புணர்வினுடைய உச்சமாக இருக்கும். உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு மேற்கொள்ள வேண்டிய சாதாரண வழிமுறைகளை சிறப்பாக செய்தாலே போதும். இவ்வாறான பல மோசடிக்காரர்களிடம் அகப்படாமல் நாங்கள் எங்களுடைய அன்றாட சேவைகளை, வேலைகளை மிக சிறப்பாக மேற்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை தான் இந்த தருணத்தில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நல்லதை விதைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும் என்கின்ற ரீதியில் தான் இந்த 1 மணி நேரமும் பல்வேறுபட்ட விடயங்களை இந்த காலை வேளையில் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து பல விடயங்களை வழங்கியிருந்தமைக்கு உண்மையில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம்.